இன்னைக்கு பாவம் என்று நமக்கு தெரியும்போ पाप करके जब पता चला அதிலிருந்து வெளியே வர முதல் காரியம் उससे बाहर आने के लिए पहला कार्य அந்த பாவத்தை தெய்வத்தோடு அறிக்கை செய்யணும் उस पाप को प्रभु के पास कबूल करो பாவத்தோட தெய்வத்தோடு அறிக்கை उस செய்யணும் पाप को प्रभु के पास कबूल करो பாவத்தின் பின்விளைவு பயங்கரமாய் இருக்கிறது पाप का जो प्रतिफल भयानक होगा எசேக்கியேல் 18 அதிகாரம் 4:20 வசனத்தை வாசிக்கும்போது எசே- ஆயுசு நாட்களை குறைக்க பண்ணும் दीर्घायुष को कम कर देता நரகத்துக்கு கொண்டு போகும் नरक में ले जाएगा அதுകൊണ്ട് எத்தனை பேருக்கு ஒருமித்து சொல்ல முடியும் कितने जन बोल सकते பாவத்தை விட்டு மனம் திரும்ப எங்களுக்கு ஒரு கிருபைகளை पाप से தருவீராக मन फिरने के लिए अनुग्रह दे दो கரம் உயர்த்தி ஒரு ஹalleluya हाथ उठाकर हालेलुया சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லு जोर பார்க்கலாம் से हालेलुया பாவம் செய்கிற ஒரு மனிதன் पाप करने वाला एक व्यक्ति தான் செய்கிறது பாவம் என்று அறியும்போது अपना पाप को समझने के அந்த समय பாவத்தை தெய்வத்திடம் அறிக்கை उस செய்யணும் पाप को प्रभु के पास कबूल करे 1 யோவான் 1:9 அதுதான் சொல்லுகிறது पहला यूहन्ना 1:9 में लिखा நம்முடைய है பாவங்களை அறிக்கையிட்டார் हमारे पाप को कबूल करने से எல்லா அநியாயத்தை நீக்கி सारे अन्याय को दूर करके நம்மை சுத்திகரிக்க